பூரி. குழந்தைகளுக்கு பிடித்த கோதுமை பூரியை எவ்வாறு செய்வது என்று இப்போது பார்க்கலாம். கோதுமையை காய வைத்து சுத்தம் செய்து மெஷினில் கொடுத்து மாவு அரைத்து பூரி செய்வது எப்படி என்று இப்போது பார்க்கலாம். பூரி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, அரை கப் தண்ணீர், தேவையான உப்பு. 1 கப் கோதுமை மாவை எடுத்து நன்கு சலித்து எடுத்துக்கொள்ளவும். சலித்த மாவில் இப்போது தேவையான உப்பு, தண்ணீர் தெளித்து சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து பிசையவும். விரல்களால் நன்கு உப்பை கலந்து கொண்டு விரல்களால் நன்கு மாவு, உப்பு, தண்ணீர் கலக்குமாறு பிசைந்து கொள்ளவும். தேவையான அளவு தண்ணீர் மட்டும் விடவும். விரல்களால் அழுத்தம் கொடுத்து பூரிக்கு மாவு பிசைந்து கொள்ளலாம். வீட்டிலேயே தயாரித்த கோதுமை மாவெனில் நமக்கு உடல் நலனுக்கு நல்லது. எனவே வீட்டிலேயே கோதுமை மாவை சுத்தம் செய்து மெஷினில் கொடுத்து அரைத்து கொள்ளலாம். அது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஹெல்த்தியானது. இப்பொழுது மாவு பிசைந்து தேவையான அளவு நமக்கு பூரி தேய்க்க பக்குவத்தில் பிசைந்து கொள்ளவும். பிசைந்த மாவில் கட்டிகள் சிறிது கூட இல்லாமல் நன்கு அழுத்தம் கொடுத்து பிசைந்து கொள்ளவும். பூரியை பிசைந்தவுடன் போட்டால் மிகவும் சூப்பராக பொரிந்து ஹோட்டலில் உள்ளது போலவே வரும். எனவே பூரி மாவை ரொம்ப நேரம் வைத்திருக்க தேவையில்லை. பிசைந்தவுடனேயே பூரி செய்து குழந்தைகளுக்கு பரிமாறலாம். இப்பொழுது கைகளால் நன்கு அழுத்தம் கொடுத்து பூரி உருண்டைகளை தயாரித்து கொள்ளவும். உருண்டைகளில் சிறிது கூட பிளவு இல்லாமல் நன்கு 2 உள்ளங்கைகளையும் சேர்த்து நன்கு வட்ட வடிவத்தில் உருட்டி கொள்ளவும். தேவைப்பட்டால் கோதுமை மாவு சிறிது தொட்டுக்கொள்ளலாம் அல்லது கைகளில் சிறிது எண்ணெய் தொட்டுக்கொள்ளவும். மாவு நன்கு சாஃப்டாக அழகான உருண்டைகளாகிவிடும். இப்பொழுது நாம் பிசைந்த மாவு அனைத்தையும் உருண்டைகளாக்கி கொள்வோம். பிசைந்த மாவை பூரி பிரஷில் வைத்து வட்ட வடிவத்தில் 2 பக்கமும் நன்கு தேய்த்து கொள்ளவும். இப்பொழுது அடுப்பை பற்ற வைத்து எண்ணெய் காய்ந்தவுடன் அதை மிதமான சூட்டில் வைத்து கொள்ளவும். எண்ணெய் காய்ந்து விட்டதா என்று பார்க்க அதில் சிறிது மாவை விட்டு பார்க்கலாம். மாவு பொரிந்து மேலே வந்தால் எண்ணெய் காய்ந்து விட்டது என்று தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் தேய்த்து வைத்த மாவை ஒவ்வொன்றாக எண்ணெயில் போட்டு பொரித்து கொள்ளலாம். பூரி குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான பொருள். எனவே விடுமுறையில் அவர்களுக்கு பிடித்த மொறுமொறு பூரியை செய்து கொடுக்கலாம். குழந்தைகள் அனைவரும் விரும்பி சாப்பிடுவர்.
மிதமான தீயில் வைத்துக்கொண்டு பூரியை 2 பக்கமும் திருப்பி போட்டு அதில் பொரிக்கவும். இப்பொழுது உப்பலான மொறுமொறு பூரி தயார். பூரியுடன் பூரி குருமாவும் செய்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் பரிமாறி சுவைத்து மகிழலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.